இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பா. ஏங்க உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயமா? இன்னைக்கு சம்மந்தி வந்திருந்தாங்க. என்னம்மா சொன்னாங்க? சத்யாவோட கல்யாண விஷயமா தாங்க பேச வந்தாங்க. இப்போ அந்த தம்பிக்கு சத்யாவை ரொம்ப பிடிச்சி போச்சான். சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் வச்சுட்டு சத்யா படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த பையன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? அவன் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பான். நான் முதல்ல என் பிள்ளையை பிடிச்சிருக்குங்க, பிடிக்கலங்க, பிடிச்சிருக்குங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுவும் இல்லாமல் நான் தெளிவாக சொல்லிட்டேனே, என் பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசு கிடையாது. இப்போ அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க ரெடியாக இல்லை. அவன் நல்லா படிக்கட்டும், நல்லா வேலைக்கு போட்டும். இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன படிக்க வைக்க மாட்டேன்னா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க வைக்கிறேன்னு தானே சொல்கிறாங்க. சத்யா வயசுலலாம் எனக்கு சத்யாவே பிறந்துட்டா. நீங்கள் இன்னும் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நல்ல இடங்க, நம்ம பிள்ளை நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பா. அதுவும் இல்லாமல் ரம்யாவும் அங்கே தான் இருக்கா. அக்கா கொண்டுனா தங்கச்சி பத்துப்பா, தங்கச்சி கொண்டுனா அக்கா பத்துப்பா. இதை விட வேற என்னங்க வேணும்? எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. எனக்கு இப்போ இதில் இஷ்டங்க. என் பிள்ளையே நான் நல்ல இடத்துல பிடிச்சி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை விட ஒரு நல்ல இடம் கிடைக்குமா? அவள் நம்ம பொண்ணு, என்ன முடிவெடுத்தாலும் நீ நானும் சேர்ந்து தானே எடுக்கணும். சேர்ந்து தான் எடுக்கணும். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை அது நல்ல இடம் நல்ல இடம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிங்க. இவ்வளோ வருஷத்தில் உங்கள் பேச்சு நான் எதுவும் மீறி இருக்கேன்னா சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ நான் பேசிட்டேன்னா உண்மைக்குமே நம்ம சத்யா அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த பையன் நல்ல பையன். இப்போவும் அவனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு இல்லை. முதல்ல பெரியவங்களா பேசி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் ரொம்ப தெளிவுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. படிக்கணுமா, வேலைக்கு போகணுமா, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் கல்யாணம், வித்த பேபி எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பையனை நினச்சோ பயப்பட வேண்டாம், நம்ம பொண்ணை நினச்சோ பயப்பட வேண்டாங்க. நான் சொல்கிறது கேளுங்க. ராணி, இத்தனை வருஷத்தில் நீயும் நானும் எல்லாமே முடிவு பண்ணி தான் எடுத்திருக்கோம், அப்படி தானே? ஆமாம். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் யோசிச்சு சொல்கிறேன். நீ உன்னோட முடிவு சொல்லிட்ட. சத்யாவுக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், அவள் படித்து முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை. நான் இதில் நிறைய யோசிக்கணும். சத்யாவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும், அந்த பையனோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும். எனக்கு நிறைய இது இருக்குமா, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். யோசிச்சுட்டு நல்ல முடிவாக சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கு எது நல்ல முடிவாக இருக்குமோ அந்த முடிவை நான் சொல்லுவேன் ராணி. நீ என்கிட்ட வருத்தப்படக்கூடாது. உனக்கு சாதகமாக சொன்னால் சந்தோஷமாக எடுத்துக்கோ. ஒரு வேளை எனக்கு இது சரிப்பட்டு வராது அப்படி தோணுச்சுன்னா என் மேலே வருத்தப்படக்கூடாது, சரியா? ஏடி, உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். இத்தனை வருஷத்தில் நீங்கள் எங்களுக்காக மட்டும்தாங்க வாழ்ந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நான் ஏற்றுப்பேன். நீங்கள் வேண்டான்னு சொன்னால் நான் கொஞ்சம் வருத்தப்படுவேன் தான். ஆனால் உங்கள் இஷ்டம். காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கலாங்க. சொல்லுங்கள். பொட்டை பிள்ளைய வச்சிருந்தாலே வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பையனை நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவன் வளர்ந்த விதம் எல்லாம் தெரியும். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா தெரியும். ஏன் அந்த குடும்பத்தில் மூத்த மருமவளா நம்மளோட பொண்ணு தான் இருக்கா, மூத்தவா. இதை விட வேற என்ன வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம இதுக்கப்புறம் தரனாலும் இப்படி ஒரு இடம் கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரில. எனக்கு இதில் ரொம்ப இஷ்டம். இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உங்களோட இஷ்டம். என்னோட ராணி, இவ்வளோ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? நான் ஒரு விஷயம் 100 தடவை யோசிச்சா அந்த விஷயத்த நீ 200 தடவை யோசிச்சு பண்ணுவேன். நீ இவ்வளோ நல்ல இது பண்ணுறடா, நம்ம பிள்ளை வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு எனக்கும் தோணுது. ஸோ உனக்கு இஷ்டம்னா எனக்கும் இஷ்டம் தான். நீங்க உண்மைக்குமா சொல்றீங்க? என்னோட ராணி முடிவு பண்ணிட்டா, இல்லை வேற எதுவும் மறுபேச்சு இருக்கா என்ன? அப்ப நான் சரின்னு சொல்லிடவா அந்த பையன் வீட்டில்? ம், ஏங்க நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க இது பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபுல்லு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? அந்த பையன்கிட்ட குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த பையன் வீட்டில் குறை சொல்கிறதுக்கும் எதுவுமே இல்லை. நம்ம மூத்த மகா தான் அங்கே இருக்கா. அவளையே தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன பொண்ணும் அங்கே போனால் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பா. இப்போ வர என்கேஜ்மெண்ட் தானே பண்ணிக்க போகிறோம், அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
சீ லூசு, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம பொண்ணோட வாழ்க்கைடி, அவ சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். இல்லைங்க, நான் ரொம்ப கொடுத்து வச்சவா. பாதி பேர் வீட்டில் புருஷன் என்ன முடிவெடுக்காங்களோ அதுதான் முடிவு. பொண்டாட்டி பேச்ச என் பொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்கங்க. ஆனால் நீங்கள் நம்ம என்ன பொண்ணு விஷயத்தில் முடிவெடுத்தாலும் வேற எந்த விஷயத்தில் நீங்கள் முடிவெடுத்தாலும் என்கிட்ட கேட்காம இதுவரை பண்ணதே கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் அந்த விஷயத்தை திருப்பி பண்ணவும் மாட்டீங்க. இந்த மாதிரி புருஷன் யாருக்கு கிடைக்கும்? நீ மட்டும் என்ன சும்மாவாடி, இத்தனை வருஷம் எனக்காகவே வாழ்ந்திருக்க, நம்ம பொண்ணுங்களை நல்லா பார்த்துருக்க. நான் வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வந்தேன்னா வீட்டுக்குள்ளே எல்லாமே கரெக்டாக நீ தான் பண்ணியிருக்க. என் பட்ஜெட் இவ்வளோதான் சொல்லிட்டா அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே குடும்பம் நடத்தி மிச்ச காசும் சேர்த்து வச்சுருக்கேன். நான் வேண்டான்னு சொன்னாலும் நீயும் பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் நம்ம லைஃப் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த கொழுந்தே நம்ம கிட்ட சத்யாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லியிருக்கேன். எப்படி? குட் மார்னிங் அண்ணி. ம் ஸ்டார்டிங்களா அண்ணாவேங்க? ம் என்னாச்சு அண்ணி? இல்லை, எனக்கு புரியல. என் தங்கச்சி பிடிக்கல, அவள் தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு என்கிட்ட அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. இப்போ என்னன்னா அத்தைக்கிட்ட சத்யாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள் தங்கச்சியை பிடிக்கல, இப்போ சத்யாவை பிடிச்சிருக்கு. இல்லை, எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? ஃபஸ்ட்டு அத்தை உங்ககிட்ட எவ்வளோ கேட்டாங்க, சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சரி வேண்டான்ட்டு இப்போ அந்த டாப்பிக்கே க்ளோஸ் பண்ணோடனே இல்லை எனக்கு சத்யா தான் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறீங்க. அண்ணி, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எங்கள் அண்ணனை பிடிக்குமா? பிடிக்காது. எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே சொன்னீங்க. ஆமாம். அப்போ இப்போ எப்படி எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணனே எனக்கு பிடிக்காது. அவர் என்னை தோற்றி லவ் பண்ணார். போக போக எனக்கும் லவ் வந்துச்சு. நானும் பெண் தானே. அதே மாதிரி தான் நீ, நானும் ஆண் தானே. ஒரு பொண்ணு தொத்தி லவ் பண்ணும்போது எப்படி லவ் வராமல் இருக்கும்? இப்போ டவுட் கிளியர் ஆயிருச்சா? ஆகிருச்சு. ஆனால் ஏற்ற ஜோடி தான், ஜாடிக்கேற்ற முடி தான். அவளும் பேசியே கொண்டுருவான், நீங்களும் அதே மாதிரி இருக்கீங்க. அண்ணி, சத்யா எப்படி? சத்யாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது? அவளை பற்றி எனக்கே இன்னும் சரியாக தெரியாது குழந்தை. நம்ம அவள் சின்ன பிள்ளைன்னு நினைக்கிற நேரத்தில் நல்லா மெச்சூர்டாக நடந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடுவா. சில நேரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டு சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவாள். அவளுக்கு பிடிக்காததுன்னு எதுவுமே இருக்காது குழந்தை. அவளுக்கு எல்லாமே பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். இந்த ஒருத்தவங்க சொல்லுவாங்களே, எல்லாத்துக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு, அந்த கேரக்டர் தான் அவள். எல்லாத்துக்கும் நல்லதே நினைப்பா. அதனால தான் என்னமோ அவளுக்கு இப்போ நீங்கள் கிடச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவள் கிடைச்சதுக்கு நான் தான் லக்கி. கோவம் செம்மையாக வரும். சரியான ஷார்ட் டெம்பர், டக்குன்னு கோவப்பட்டுருவா. அது ஒன்று தான் அவகிட்ட மைனஸ், மித்தபடி வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இதுவரை என்கிட்ட கோவப்பட்டதே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு பார்க்க எப்படி தர்றேன்? நல்லா அமைதியான பொண்ணு, உங்ககிட்ட நல்லா பாசமாக இருக்கேன் அப்படி தானே நினைப்பீங்க. ஆமாம். ஆனால் நான் இப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. எனக்கும் கோவம் வரும், எல்லாமே வரும். அது குமரனுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி தான் சத்யாவுக்கும். சத்யா எங்ககிட்ட வேற முகமாக இருந்திருப்பா, உங்ககிட்ட வேற முகமாக இருந்திருப்பா. சொல்லப்போனால் அவள் உங்ககிட்ட தான் அவளாக இருந்திருப்பா. புரியுது அண்ணி. குழந்தை, எங்களை பொறுத்தவரை இப்போவும் சத்யா சின்ன பொண்ணு தான். அவளுக்கு கல்யாணம் பற்றி பேசுகிற அளவுக்கு அவள் வளர்ந்துட்டாலாம் என்னன்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக கிடையாது. அவளை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ணி, நான் என்ன கல்யாணம் முடிஞ்சு கடத்தியாக கொண்டு போகிறேன்? உங்கள் தங்கச்சி இந்த வீட்டுக்கு தான் வர போகிறா. கண்டிப்பாக அவள் இந்த வீட்டுக்கு தான் வருவா குழந்தை. ஆனால் அவள் நம்பி வர்றது என்னையவோ அத்தையவோ குமரனையோ கிடையாது. உங்களை ஃபுல்லும் நம்பி வரேன்னா உங்களை மட்டும் தானே. ஆமாம். அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் தானே. கண்டிப்பாக சத்யாவை நான் நல்லா பார்த்துப்பேன். அவகிட்ட கோவம் எதுவும் படாதீங்க. நீங்கள் ஒரு விஷயம் அவகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிட்டீங்கன்னா அவள் கண்டிப்பாக அந்த விஷயத்த புரிஞ்சுப்பா. சரி அண்ணி, அப்போ நான் கிளம்புறேன். அண்ணனுங்க? குமரன் இன்னும் கிளம்பலை. அப்போ அண்ணா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ண சொல்லுங்கள். சரி, சாப்பிட்டுட்டு போகிறீங்களா? இல்லை, நீ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அதை போய் முடிக்கணும். போயிட்டு வரேன். ஆ சரி.